உங்களை நிறைய படிச்சவங்க இருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுக்கிறவனானா? யாராவது சொல்லுங்களேன். பாண்டவர்ல மூத்தவன், அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆனா? அவன் பிறந்தது சூரியனுக்கு. சூரியன்னா உலகத்து உயிரிலே கிடையாது. உலகத்து உயிர்களுக்கு பூரா வாழ வைக்கிறவன் சூரியன். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்கான், வாரி வழங்குறான். அவனுக்கு பிள்ளைய பிறந்தா அப்படி கொடுக்காம இருப்பான்? அவனுக்கு அண்ணன் யாரு? அண்ணன் சனீஸ்வரப்பான். அவனும் சூரியன் மகன். அவன் மூத்தவன், அவன் இளையவன். நம்ம ஜோதியங்கள்லாம் தப்பா சொல்லுவாங்க. சுக்கரதசன்னு சனி தான் அள்ளி கொடுப்பான், சுக்கரன் அழிச்சிருவான். குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்குறான் அவன். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாசம் பார்த்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை. அப்ப துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. இங்க வேணா வருதுப்பா கூப்பிடுறாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனா குழந்தை இல்லாம போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெருக தகுதி இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமா உனக்கு ஒரு குழந்தை வரமாட்டான். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்கமா? சோதி பார்க்காதா? அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பதறது, நான் கன்னி, திருமணம் ஆகல, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? என்ன, நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதுல பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன். பாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதியா, எல்லாரையும் காப்பாற்ற பிறந்த பீஷ்மர் 8ஆம் நம்பர் 8ல் பிறந்த பீஷ்மர்னு பேர். அவனுக்கு ஏன் வந்துன்னா, அவன் தேவவிரதன் ஒரு ஆள் தான். அவன் அப்பா வந்து மன்னரா இருக்காரு குருட்சேத்திரத்துல. அவரு அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு. சாப்பிட மாட்டேங்கிறாரு. தேவவிரதனுக்கு சந்தேகம் வருது. அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேல சந்தேகம் வந்தா டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். அதாங்க டிரைவர் போட்டோ எடுக்கான், டிரைவர் தான் கேட்கணும். தேரோட்டிட்டு போய் கேட்கறான் தேவவிரதன், அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கான்னு. அவன் சொல்லிட்டான், அங்க ஒரு மீனவர்குல மன்னன் இருக்கான், அவன் மகளை உங்க அப்பா விரும்புறாரு. இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்றேன், அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போறான் தேவவிரதன். அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்வி இருக்கிறான், நான் பொண்ணு கொடுத்துறேன், ஆனா நாளைக்கு நீ தானே வாரிசா வருவ. அப்போ இவன் சொன்னா, நான் வாரிசா வரமாட்டேன்னு சொல்லிடுறேங்க. நீ கல்யாணம் பண்ணி எவனா பிறந்தா அவன் வாரிசாயிருவான்லாங்க. கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். அப்பதான் வானத்திலிருந்து அசரீரி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர முடியல. கர்ணனுடைய வளர்ச்சி வந்து அவனுடைய அறிவாற்ற அந்த பிறப்பு. சூரியனுக்கு பிறந்த பார்த்தீங்களா, ஜொலிக்கிறான். எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேல வருது. ஒரு நாள் அங்க எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில் கிருபாச்சாரியார் என்ன பண்றாரு, சும்மா நம்ம அவருக்கு தன் திமிர ஒரு சண்டை எடுத்துடுறார். எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தா கூட்டத்திலிருந்து வாங்குறார். கர்ணன் எந்திரிச்சு போயிடும். கர்ணன் எந்திரிச்சு போனா அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது, ஒரே கைதிட்டு ஆரவாரம். அப்புறம் அவனை வீழ்த்தணுமே, அதுக்கு என்ன பண்றாங்க, உடனே அவரு நீ யாருன்னு கேட்கிறான். அவன் என்ன கேட்கான், ஒரு வீரன் வாங்க, நான் வீரன் வந்திருக்கேன். இல்லை நீ மன்னனுக்கு பிறந்தவனா? இவனுக்கு தெரியாதுல்ல, சூரியனுக்கு பிறந்தவனுக்கு தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய மனுஷன் அவனுக்கு பிறந்தவன். ஆனா அவனுக்கு கேள்வி கேட்க ஐயெல்லாம் எங்க பிறந்தானே தெரியாது. நாட்டு லட்சணம் அது அப்பமேந்து. இவனே கேள்வி கேட்க. அவன் சொல்லுவான், அப்பா தெரியாது, அம்மா தெரியாது. மனசு கலங்குது. என்னதான் துரியோதனை கெட்ட பயிலா இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஓடி வர்றான். யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்க கூடாதுன்னு வரிசை சொல்றான். யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வன்மை உற்றவருக்கும் நலன் நிறைந்த கண்ணி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஜாதி. அந்த மன்னர்கள்ட்ட என்ன கணக்கு பாருங்க, அழகான பொம்பளைகளுக்கு ஜாதி பார்க்கப்படுவாங்க, ராஜா கூட்டு போயிடுவான்னு அர்த்தம். அயோக்கிய பேர். அது ரொம்ப நாளா ஆட்சியில் இருக்கும் போது அதான் பண்ணியிருக்கான். அப்புறம் சொல்றான், நிறைய கொடுத்து வாழ்நாம் பாரு அவனுக்கும்.
இவனுக்கு எப்படி ஜாதி பார்க்குறீங்க, ஒரு பெரிய வீரன்கிறான் துரியோதனன். ரொம்ப அனாதரவா நிற்கிற ஒருத்தனை போய் ஒரு மன்னன் பையன் ஆதரிச்சான்னா அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா? யாருக்கும் வர்ற பலவீனம் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் என்ன பண்ணிடுறான், பிரியமாயிடுறான் அவன் துரியோதனத்தை. துரியோதனன் என்ன பண்றான், இவனை உடனே அரசனாக்கினா தான் அந்த மரியாதை வரும். பெட்ராப்பன் தேர்தல் நடந்து மூணு நாள் கழித்து தான் மந்திரியை தேர்ந்தெடுக்க முடியுது நம்ம நாட்டில் வச்சோம். அவன் அந்த 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 இடத்திலே சேர்த்துறான், நீ அங்க நாட்டு அரசாங்க. அதுல சிறப்பு என்ன தெரியுமா, அரசன்னு சொன்னா மன்னன் சொன்னா போதும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கவர்னரை ஆட்சியில் வைக்கணும்னா ஜனாதிபதி தான் உத்தரவு பண்ணணும், இல்லைங்கய்யா? ஆனா இவனுக்கு என்ன சிறப்பு பாருங்க, ஒரு சித்தரசனா போறவனா சக்கரவர்த்தியை முடிச்சு விட்டுறான் எனக்கு துரியோதனன். அங்க வாழ்றாங்க. ஆனா அவங்க நட்பு சிறந்தது. துரியோதனுக்கு அவனுக்கு உண்டான நட்பு இருக்க, அதுல பிழைய கிடையாது. துரியோதனன் வந்து பாண்டவர்களுக்கு எதிரான உள்ளே கர்ணன்ட்ட ரொம்ப அன்பானவன். பாண்டவர்கள் நல்லா இருக்காங்க. ஒரு காலத்துல அவங்க வந்து காட்டுல இருந்து வர்றாங்க, வந்து எங்களுக்கு உண்டான ஆட்சி எங்களுக்கு கொடுங்க. ஆனா அவங்க சிறப்பை பாருங்க, யாரும் அவங்க வந்து கேட்கல, கண்ண பரமாத்மா அனுப்புறாங்க, நீ போய் கேட்டுவா. அப்போ அந்த அந்த 5 பேர்லயே கடைசி பையன் இருக்கான சகாதேவன், அவன் ரொம்ப அறிவானவன், வேத ஞானம் உடையவன். உலகத்தில் என்னென்ன நடக்க போனா அவனுக்கு தெரியும். போய் எப்பா அந்த போர் வேணும்னு நான் சொல்லிட்டு வரணுமாங்காரு. தர்மன் போர் வேண்டாங்கிறான், பீமன் போர் வேணுங்கிறான். அர்ஜுனன் சொல்றான் போர் இருந்தா தான் நான் கர்ணனை கொல்ல முடியுங்கிறான். நகுலம் போர் வேணுங்கிறான். சகாதேவன் மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்கான். மாப்பிள்ள போர் வேணுமா, அவன் வேணுங்க அவன் வேண்டாங்க, நீ என்ன சொல்றேன்னாரு. போரெல்லாம் வேண்டான்னு உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அந்த போரை நடத்துக்கதே நீ தானே வந்திருக்க, என்கிட்ட வந்து கேட்க. அப்பன் சொல்லு, என் மேல சந்தேகம் தான் சொல்லுடா, என்ன பண்ணணுங்க. பாராள கண்ணன் நீங்கள் பார்த்தனை முன் கொண்டு அணங்கர் காளார் குழல் கிளைந்து நின்னையும் என் காட்டு. அவன் என்ன கேட்கிறான், நாட்டு ஆடுறதுக்கு கர்ணனை வச்சிடணும், அர்ஜுனனை கொண்டுடணும், திரௌபதியை முடிய வெட்டிடணும். அப்பா பகவான் எல்லாம் சிரிச்சே கேட்காரு. அப்புறம் ஒன்றை கட்டி போடணுங்க யாரு, கண்ணன்ட்ட. அவர் கேட்காரு, மற்றெல்லாம் செஞ்சிடடா, உங்க குடும்பத்தாட்கள் என்னடா இப்படி என்ன எப்படா மாப்பிள்ளை கெட்டுவேன்னா, கடவுள என்ன எப்படி கெட்டுவேன். அவனு ஒரு 10,000 வடிவத்தில் நிற்கிறார் கண்ணபரமாத்மா. இவன் சம்மணம் போட்டு கீழே உட்காந்தா ஓம் நமோ நாராயணாய நமன்னு சொல்லிட்டே இருந்தான். இங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்டார் கடவுள். அவ்வளோ தூரம் இங்க வந்துட்டு. அப்ப சொல்லாரு, என்னடா மாப்பிள்ள அப்படி கெட்டிப்பட்டு என்ன பண்ணணுங்காரு. பாரத போர் முடிகிற வரை நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்ப அவர் ஒரு ரசனை சொல்லியிருக்காரு அவன்கிட்ட, ஒரே ஒரு உதவி நீ எனக்கு செய்யணாரா, என்ன கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லிடாதேன்னாராம். நீ கட்டி போட நான் நம்பல, கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லாதுன்னு. அப்ப தூது போறார். அங்க இருக்கவன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவான முடிவில் இருக்கும். இவர் முதல்ல ராஜ்யம் கேட்கிறாரு, ஸ்டேட் கேட்கிறாரு, அப்புறம் பஞ்சாயத்து போர்டு கேட்கிறாரு, அப்புறம் வீடு கேட்காரு. இல்லைங்க, முடியவே முடியாது. பகவான் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அப்படி நடந்து வர்றாரு. கர்ணன் அவங்க கூட இருக்கான். கர்ணன் கிட்ட வரும்போது சொல்றாரு, நீ வந்து சூதபுத்தன்லடா, குந்தி மகன்றார். இவருக்கு அவன் தேவை, அவன் மனசை கலைச்சாதான் அவன் யுத்தத்துல சரியா இருக்க மாட்டான், நம்ம அம்மா தான் குந்தின்னு. அவன் உடனே சொல்றான், நான் குந்திக்கு மகனாவே இருக்கட்டும், இவ்வளவு நாள் சோறுபட்டு வளர்த்து என்ன மன்னன் ஆக்கினானே, அவனை விட்டு நான் வர முடியுமான்னு. நீ சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். என்னை நீ அறிய உலகம் என்ன பார்த்து சிரிக்கல. இப்ப நான் இவங்களை விட்டு போனான், நீ போயிட்டு வா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னா பொய் இல்லை, நான் நிச்சயம் சூரியன் மகன் தான், குந்தி மகன் தான், மகிழ்ச்சியா இருக்கு, போயிட்டு வா. இவர் இங்க வந்து என்ன பண்றாருன்னா, குந்தி அம்மா கேட்குது, என்னடா மருமனை போயிட்டு வந்தியா, இல்லை அவனை ஒன்றும் தர, ஊசி அளவு நேரம் கூட தரமாட்டேன்ட்டானுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அத்த போர்ல கர்ணன் உயிரோட வந்து அர்ஜுனனை கொண்டுருவான். அர்ஜுனனை கொண்டா அவன் மக்கமார் 5 பேருமே செத்து போயிடுவான். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியலங்க. அப்ப குந்தியம்மா கேட்கறான், அவன் கர்ணனை எப்படின்னா என்னடா பண்றதுன்னு. நான் ஒரு செய்தி கேட்பேன், உண்மை சொல்வியான்னு கேட்காரு. கடவுளுக்கு தெரியாம அது இருக்குமா? நீ கன்னியா இருக்கும்போது சூரியகுமாரனுக்கு ஒரு பிள்ளை பத்திய நினைவு இருக்காங்க. ஆமா, அவன் தான் கர்ணன், அவன் மூத்த மகன். நீ முடிஞ்சா அவனை போய் கூட்டுவான். சரி, கூட்டு வந்துடுறேங்க. வரலைன்னா, வரமாட்டான்னு இவருக்கு தெரியுமா, வரலைன்னா 2 வரங்கள். அர்ஜுனன் மேல ஒரு தடவை அம்பு விட்டுக்கலாம், இன்னொரு அம்பு விடக்கூடாது. மற்ற 4 தம்பியும் கொல்லக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான். ஒரு ஐயருக்கு இவனால ஒரு சங்கடம் வந்துடுது. அவர் அப்ப சாபம் கொடுக்கிறாரு, நான் அப்படி இடத்துக்கு போய் தடை பண்ணிட்டேன்,
நீ யுத்த களத்தில் நிற்கும்போது தேர் சக்கரம் புதஞ்சிரும்ங்கிறார். இப்ப அம்மா போய் நிற்கிறார். அவனுக்கு சொல்லி கண்ணை வர சொல்லிட்டு வந்தால அவங்க அம்மா தாண்டா குந்தின்னு. அம்மா பார்த்தா அந்த தேடிட்டு இருக்கவனுக்கு எவ்வளவு பாசமா இருக்கும். அப்ப அம்மா எங்கம்மா வந்தீங்கன்னு கேட்கான். நீ தம்பிமார் 5 வந்துரு, நீ தான் ஆட்சி நடத்தணும், அவங்களாம் உனக்கு அடிமையா ஏவல் பண்ணுவாங்க. அவன் கேட்கிறான், யாரென்றறியத்தகாத என்னை நீ என்ன இதுக்குமா விட்ட ஆத்துலங்க? பெற்ற நீர் மக அன்பிலாமையோ பெரும்பழி நாணியோ விடுத்தீர். அற்ற நாள் தொடங்கி இந்தடமும் என்னை ஆரிய துணை என நினைந்து கொட்டாம் சுத்தமா மகிடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றமும். அவன் என்ன அருமையா பில்லி எழுதுவார் தெரியுமா? அவன் சொன்னாமா, நீ என்னை சின்ன பிள்ளையிலே விட்டுட்ட, அது பழிக்கஞ்சியோ இல்லை குழந்தைய பிடிக்காம விட்டியோ எனக்கு தெரியாது, உன் நிலைமை தெரியாது. அன்னையிலேருந்து அவன் என்னை நண்பனா கூட வச்சு வளர்க்குறாமா. அதுல என்ன சொல்லலாம் பாருங்க. அவன் என்ன நடத்துற நடத்தையில அவன் தம்பிமார் 99 பேரும் வேலை பார்க்க போறான், என்னையும் சக்கரவர்த்தி கும்பிட மாதிரி கும்பிடுவாங்க. அப்படி எனக்கு ஒரு தகனம் வச்சிருக்கான். கொற்றமா மகுடம் புனைந்து அவன் என்ன பண்ணானா, முதலையே முடி சூட்டிட்டானா. அதுக்கப்புறம் தான் அரசு கொடுத்தானா. முதல்ல முடி சூட்டினா அவசரமா எனக்கு, அரசு கொடுத்தான். அவனை விட்டுட்டு எப்படிமா வர முடியும்? நீங்க இன்னொரு விஷயம் தெரியுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இந்த நாயை கொண்டு வீட்டில் விட்டு வந்துருமா நம்மளை மதிக்கான்னு நினைச்சிருப்போம். நம்ம போகும்போது டிரைவரை நினைச்சிருப்பான், ஒரு நாயை வச்சு ஓட்டு போனேன்னு நினைப்பான். அதான் அவன் அப்படி இல்லை. அவன் என்ன சொன்னான், கொற்றவா மகனம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உற்ற தம்பியரும் சுற்றமானவரும் என்னை பார்த்தா சக்கரவர்த்தி கும்பிட மாதிரி என்னையும் கும்பிடுவாங்க. எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தான். அவனை விட்டுட்டு எப்படி வருவேங்க? அடுத்து ஒரு வருத்தத்தை சொல்லலாம். அறந்தறிய தகாத என்னை அரசுமாக்கி முடிச்சுட்டி பேரும் திரும்பும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தளித்தான். ஒரு அருமையான வார்த்தை சொல்லலாம். அவன்கிட்ட இருந்த செல்வங்கள்லேயே எதெல்லாம் நல்ல செல்வமோ அதெல்லாம் தேர்ந்து துரியோதனன் எனக்கு கொடுத்தான். பாரின்றறிய 100 வரைக்கும் படிதீர் வென்றி பாண்டவருக்கும் போரென்றால் அவர் நன்றி, நான் நன்றி சேம நான் வரமாட்டேன். அப்ப இவ திரும்ப கேட்கிறான், அப்ப எனக்கு 2 வாரம் கொடு. என்னம்மா? அர்ஜுன மேல உரமலை தான் அம்பு போடணும், அப்புறம் போடக்கூடாங்க மட்டும்தான் சிரிக்கான். அர்ஜுனன் கூட ஒரு பெரிய மேனக்கான், அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒருத்த மேல ஒரு தடவை அம்பு போட்டான் சாகலைன்னா திரும்ப அம்பு போட்டா நான் வீரம் வாங்க. அம்மாக்காக ஒத்துக்கல, என் வீரம் ஒரே அம்புல அவனை கொண்டுருவேன். அப்புறம் இன்னொரு அம்பு எப்படி போடுவேன்னா, மற்ற தம்பி அவனை விட்டுருவேன், அவனுமே நான் கொல்லலை, நீ போயிட்டு வாங்க. என்னதான் தாய் இல்லையா, அவளுக்கு அழுக வருது, வந்துறேங்கிறான். பெருவரம் 2 பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் 2 அண்ட சராசனங்களுக்கெல்லாம் தாயீர் வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியன் வீழ்ந்த போது அவனிவர் அறிய மறுவரு முளைப்பால் எனக்கு அளித்த. என்ன ஏக்கம் பாருங்க. அவன் சொல்றான், அம்மா நீ கேட்ட வரம் 2 கொடுத்தேன், நான் எல்லாத்துக்குமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டேன்ம்மா. ஆனால் நீ பெற்று விட்டுட்ட, அதனால என் வாண்ட நான் கேட்கலாம் 2ன்னு நினைக்கிறேம்மா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு மறந்து போய் என் தம்பிகள்கிட்ட நான் கூட பிறந்தவன் சொல்லிடாத சொன்னா அவனுக்கு இந்த பக்கம் வந்துடுவான், நியாயமா இருக்காது. அப்புறம் இன்னொன்னு மறைமுகமா அவன் அம்மாவுக்கு சொல்லுவான், என்ன அர்ஜுனை கொண்டு போடுவாமா, வெறு அமரில் பார்த்தனால் அடியன் விழுந்த அந்த போரை பத்தியே சொல்லுவான், என்னை கொண்டுருவான். அப்ப மட்டும் நீ என்ன பண்ணணும்னா, என்னை மடியில தூக்கி போட்டுக்கிட்டு என் மகன் சொல்லி நீ அழணும்மா. அதுதான் நான் சாகும் போதாவது அனாதை இல்லாம சாவேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அந்த பேருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வரம் கொடுத்துட்டு கிளம்புறான். கண்ணனுக்கு வேற அவருக்கு குழந்தை, அவருக்கு உலகத்துக்கு அழிக்க வந்தவர் தானே, அவருக்கு எல்லாம் தெரியாதுல. இவ போய் இப்படிலாம் சொன்னாப்பா, நம்ம அழுதுட்டேங்க. அப்ப சிரிக்கிறான் கண்ணன். என்னன்னு, அவன் சாக பிறந்திருக்கான். அது அந்த 6 ஜாவு 100 ஜாவு நம்ம சொல்றாங்கல்ல, இவனும் வேற இளவையா சொல்லிடுவான். அதெல்லாம் கிடையாது. இவன் 6 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான், 100 பேர் இருந்தாலும் செத்து போயிடுவான். அதுதான் கண்ணன் சொன்னது. அப்ப கண்ணன் அவனை போய் பேசி பார்க்கிறார். அப்ப சொல்றான், இல்ல கண்ணா, அவனை மடந்தை மேகலை மணி உறவை ஏகாந்த இடந்தனி நான் அயந்திருப்ப எடுக்குவான். என்ன சொல்றான், சக்கரவர்த்தி போய் தான் சதனகாமனை மாடி முடியும் பொண்டாட்டியோட பானுமதியோட துரியோதனை. ஆனா அந்த அறைக்குள்ள சக்கரவர்த்தி போனாலே முன்னக்கூட்டி அனுமதி கேட்டு தான் அதுக்குள்ள போக முடியும் ராணிட்ட. அங்க நான் எப்ப வேணாலும் போவேன், சதனகம் ஆடுவேன் பானுமதியோட. தங்கச்சி தான் கூட அண்ணனு கூடுவா. ஒரு நாள் என்ன சூதாட்டத்திலே பார்த்தீங்களா, சும்மா சீட்டு விளையாட்டுல ஒரு கடல் மிட்டாய் பேக்கெட் வச்சு சூது விளையாடுவான். அவனுடைய ஒருத்தர் சண்டை வந்துடும்.
அது சூதாட்டம் தானே சதுரங்க ஆடிட்டு இருக்கான். இவன் துரியோதனை இவன் உள்ள இருக்கனால சொல்லாம வர்றான். இவன் என்ன பண்றா, சக்கரவர்த்தி வர்றாருன்னு எந்திரிக்கா. சதுரங்கத்தில் சிக்கலான கட்டம். இவ ஓடுறா போலன்னு எட்டி பிடிக்கான், மேகலையில கைப்பற்று முத்து பூரா செதறிது. மற்ற மன்னன்னா அங்கேயே அவனை வெட்டி கூறுபட்டுருவான். இந்த துரியோதனுடைய நட்பை பாருங்க. இவன்கிட்ட கேட்க எடுக்கவா கோர்க்கவாங்கிற முட்டை. இது எல்லாரும் ரொம்ப நாள் ஏதோ சொன்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் தான் மாமல்ல சொன்னேன், இந்த எடுக்கவோ கோர்க்கோக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமான்னு. அப்ப அவன் நடராஜன் கூட்டத்தில் இருந்தாரு. நீ ஏதோ புதுசா சொல்ல போற சொல்ல அப்படின்னாரு. அவன் என்ன சொல்றான், கர்ணா இதை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வந்தா என் உடம்பு பூரா நடுங்கும் அப்படின்னு நினைக்காதடா. இதை எடுத்து கோர்க்கிற நிதானத்தில் இருக்கண்டா, எனக்கு கோபமே வரலன்னு அந்த நண்பனுக்கு சொல்றான். இதை சொல்றாரு கண்ணட்ட. இவ்வளவு என் மேல அன்பா இருந்தானே, அவனை விட்டு நான் இங்க எப்படி வர முடியும்னு. அதுல இன்னொரு செய்தியை கேளுங்க. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மருக்கும் கர்ணன் தான் பேரான் தெரியும். பீஷ்மர் மரணப்படுக்கையில் கிடைக்கிறாரு. அங்க எல்லாரும் போய் வணங்கிட்டு வராங்க. கர்ணன் போகும்போது மட்டும் அவர் அந்த கிழமை சாக நேரத்தில் குந்தி மைந்தனே வாங்க இவன் அழுறான். தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லலையே, சொல்ல முடியாத இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்டா. இந்த கூட்டணிக்கு நான் தலைவனா வந்ததே பெரிய தப்பு. தப்பான கூட்டணியில் தலைவன் ஆயிட்டேன், வெளியே வர முடியாது, சாகத்தான் நான் முடியும். ஆனா இப்ப நீயே வணங்க வந்திருக்க சொல்றேன்டா, நீ குந்தி மைந்தன், நீ துரியோதனுக்கு நண்பனுடைய சூரியன் பிள்ளடா நீங்கிற. இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா தாத்தா இந்த ஊர்லயே பெரிய தாத்தா, அவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வரான். கண்ணன் என்ன பண்ணி வைக்கிறாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றான், தானா வீரம் பேசான், வரட்டும் அவன் நான் எப்படி பண்ணேன்னு. மாப்பிள்ளைங்க வா, நீ அவனை கொன்றுவேன்னு நான் ஊருக்கு போறேன்ட்டு. இவர் இருந்தா தான் கொல்ல முடியும். நீயே கொண்டுக்கிடுவா, சரி நான் போயிட்டு வரேன், எங்க நாட்டுக்கு போறேன். அப்புறம் தான் குந்தியம்மா தலையிடு, இல்லப்பா மாமா இருக்கட்டும். போற நடக்கு. கர்ணனை ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. அவன் தான் ஒரு அம்பு போட உரிமை வாங்கிட்டாலும் அம்மாட்ட இந்த ஒரு அடம்பை போட்டுறான்ல. அதுதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அமுக்கமுக்குனாரு தலைப்பை. அதான் தலைக்கு தலைப்பாயிட்டு போயிட்டு இந்த நம்ம ஒரு வசனம் சொல்றோமே, அது அதுல வந்தது. அப்புறம் அந்த ஐயன் சொன்னான்னு சொன்னால அதுல சக்கரம் புகஞ்சுக்கிறது. அர்ஜுனன் நேர்மையா இருக்கான், அம்பு போடுங்கிறார் பகவான். இல்ல அவன் ஆயுதம் இல்லாம இருக்கானேன்னு. உன் மகனை ஆயுதம் இல்லாம தானே எல்லாரும் கொண்டானுங்க. ஸ்பீட் பண்றதுக்கு ஒரு இடம் நம்மள. அபிமன்யு 8 பேரும் சுத்தின்னு கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், இவர் பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாம எல்லாரும் சுத்தின்னு தானே உன் பிள்ளைய கொண்டாங்க. அது நியாயமா? அப்ப இன்னைக்கு உன் பிள்ளையும் உங்க அம்மா அப்பாவும் காப்பதான் அவனை அப்புறம் தான் அம்பு போடணும். ஆனா அவன் செத்து போக மாட்டான். அது சினிமாவில் நல்லா காமிச்சிருப்பார் ஏபி நாகராஜன். தர்ம தேவதையை அழுற மாதிரி அவன் செய்த புண்ணியங்களை அவனை காப்பாத்து. உங்கள்கிட்டையும் சொல்ல, புண்ணியம்னு செய்யாதீங்க, கொடுத்தது இயல்பா இருக்கு. கேட்டீங்களா? சில பேர் வேப்ப மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என்ன பத்மாரு, அதுல என்ன நன்மை விளைய போகுது? ஊர்ல ஏதாவது ஏழை பிள்ளை கல்யாணம் பண்ணி உதவு. அவனுக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, சரி ஐயார் கொடுத்த சாபம் பலிச்சிட்டு அவன் மனசுக்குள்ள கர்ணன் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் நம்ம தம்பி வீரன், நேர்மையற்றி என் மேல அம்பைய மாட்டான். ஆனா மேல உட்கார்ந்துருக்கவர் எல்லா நேர்மையும் கொலஸ் பண்றவர் தானே நம்ம கடவுள். அவர் பண்ண பாரதம் பூரா அவர் பண்ண பொய்களும் துரோகமும் திருட்டுத்தனமும் தானே. ஓடு மாப்பிள்ளைங்க மலமலன்னு அம்பு போடுறான், அவன் சாக மாட்டான். அப்ப இவன் கேட்கறான், இவ்வளவு அம்பு போட்டேன் மாமான்னு. அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. நீ நானும் சேர்ந்தாலும் அவனை கொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் பாருன்ட்டு இவர் போறார். போய் கேட்கிறான். அவனுக்கு இவர் வேதப்பட்டார்னு நினைச்சிட்டு கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் அவர் ரொம்ப மனத்தை சொல்றது சங்கடம். அந்த கர்ணன் சொல்றான், என்கிட்ட இல்லாதது எதையும் கேட்டுறாதேங்க. கொடுக்க முடியாம போயிருண்டா, எனக்கு இருக்கிறத கேள்வி. இவர் கேட்காரு, நீ செய்த புண்ணியம் அனைத்து எனக்கு அதில் ஓய்வில்லாது செய் புண்ணியம். அது என்னன்னா, புண்ணியம் பூரா செஞ்சிருக்கல, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு தந்தா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் சேர்த்து கொடுத்துரு. உனக்கு புண்ணியம் இருக்கப்படாது. வாங்கிட்டாரு. அப்புறம் அவன் கர்ணனுக்கு தெரியுது, அவன் கொடுத்த உடனே இவருக்கு கடவுளுக்கு என்ன மனசுக்குள்ள சங்கடம் வந்துட்டு, நம்ம தானே இவனை இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டோம்,
அப்ப அவன் கேட்கிறான், என்ன தனி ஒரு ஆளா விட்டு நீ தானே மாமா இவ்வளவு பண்ண, ஆனா இப்பவும் நான் தெளிவா தானே இருக்கேன். அப்ப இவர் கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும் மாப்பிள்ள உன் வாழ்க்கையில சொல்லேன் அப்படின்னு. இன்னும் உற்பவம் இன்னும் எனக்கு பிறப்பு இருந்ததுன்னா 7 பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம். நான் எத்தனை எனக்கு பிறப்பு இருக்குன்னு வை மாமா, நீயே எனக்கு கொல்றேன்னா எனக்கு பிறப்பு கிடையாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் ஏழை இளைவர்கள் வந்தா நான் அள்ளி கொடுக்குற வள்ளலாவே என்ன வச்சிருக்கீங்க. கடவுளுக்கே சங்கடம் வருது. அது வரை அவனை யாருன்னே சொல்ல வருது. அப்ப மட்டும் சொல்றாரு மைத்துண்ணனுங்காரு. இவனுடைய அந்த வள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை எப்படி சாகிற பொழுது கூட இன்னும் 7 ஜென்மத்துக்கு கொடுக்கணும்னு கேட்கிறான்னு. யான் பெற்ற பெருந்தேவ பேர் அவன் ஒரு கேள்வி கேட்கான், இங்க வா, நீயே என்கிட்ட கையேந்து நிக்கனா நான் எவ்வளவு பெரிய ஆளுங்க, நீ தான் எல்லாரையும் வளர்க்கிற, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற கடவுளே, ஆனா நீ என்கிட்ட கையேந்திக்க, அப்ப நான் எவ்வளவு தவம் செஞ்சிருந்தா நீ என்கிட்ட கையேந்துவேங்கிறான் கர்ணன்.